Hi, hello and welcome to VM Commerce. This is Meenakshi. Today in this video we are going to see 11th Standard Accountancy Chapter 3 exercise number 9. So this is the golden rules of accounting. So இந்த ப்ராப்ளம் தான் வந்து உங்களுக்கு பேஜ் நம்பர் 61ல கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஒரு டிரான்சாக்ஷன்ஸாக நம்ம பார்த்துடலாம். First transaction is Ramesh started business with cash 3 lakhs rupees, goods 80,000, furniture 27,000. ஸோ ரமேஷ்ன்றவர் இங்கே வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்னெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறாங்க? கேஷ், குட்ஸ், ஃபர்னிச்சர். ஸோ இது எல்லாமே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. தீஸ் ஆல் அசட்ஸ் ஆர் brought forward into the பிஸ்னஸ். ஸோ பிஸ்னஸில் கொண்டுட்டு வராங்க. அப்போ என்னெல்லாம் அக்கௌண்ட்ஸ் வந்து இங்கே இன்வால்வ் ஆகிருக்கு? ஓகேவா? கேஷ், குட்ஸ்னால் என்னது? ஸ்டாக் கம்ஸ் இன் டு த கம்பெனி. ஃபர்னிச்சர். தென் இது எல்லாத்தையும் எப்படி ரமேஷ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு? அஸ் அ கேபிட்டல். ஓகேவா? கேபிட்டலாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ 4 accounts involved in this transaction: cash, stock, furniture, capital. ஸோ இப்போது நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். கேஷ் வந்து என்ன அக்கௌண்ட்டு? நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட்டு ரியல். ஸ்டாக் ரியல். ஃபர்னிச்சர் ரியல் அக்கௌண்ட். கேபிட்டல் இஸ் அ பர்சனல் அக்கௌண்ட். அப்போ இங்கே வந்து நம்ம எல்லா அக்கௌண்ட்டோட ரூலை நம்ம அப்ளை பண்ணணும். மூணுமே ரியல் அக்கௌண்ட்டு தான். மூணும் வாட் கம்ஸ் இன் டு த கம்பெனி. ஸோ கம்ஸ் இன். அடுத்தது கேபிட்டல், பர்சனல் அக்கௌண்ட். அப்போ கிரெடிட் த கிவர். ரமேஷ் வந்து கொடுக்குறாரு. ரமேஷ் இஸ் த கிவர். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே டெபிட்டில் 3 டிரான்சாக்ஷன்ஸ், கிரெடிட்டில் 1. ஓகே, இது என்ன டைப் ஆஃப் என்ட்ரி? மோர் தேன் 1 டெபிட் ஆர் மோர் தேன் 1 கிரெடிட் வந்ததுன்னா நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜேர்னல் என்ட்ரி பார்த்துருக்கோம். அப்போது திஸ் இஸ் அ காம்பவுண்ட் ஜேர்னல் என்ட்ரி. ஓகேவா? இது வந்து காம்பவுண்டு ஜேர்னல் என்ட்ரின்னு சொல்லுவாங்க. என்ட்ரி பாருங்கள்: கேஷ் அக்கௌண்ட் டெபிட், ஸ்டாக் அக்கௌண்ட் டெபிட், ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெபிட், டு கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகேவா? ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் அண்ட் குட்ஸ். ஓகே, ஸோ இந்த 3 டெபிட் காலமையும் நம்ம பாருங்கள் 3 lakhs, 80,000, 27,000 மூணையும் ஆட் பண்ணி கிரெடிட் காலமில் கேபிட்டலாக எழுதுகிறோம். ஓகேவா? அப்போ 4,07,000 வந்து ரமேஷ் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன்: மணி டெபாசிட்டட் இன்டு பேங்க். கேஷ் வந்து பிஸ்னஸ்லேருந்து எடுத்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறோம். ஓகே, ஸோ அப்போ எந்த 2 அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு? பேங்க்கும் கேஷும். பேங்க் இஸ் அ பர்சனல் அக்கௌண்ட், கேஷ் இஸ் அ ரியல் அக்கௌண்ட். ஓகே, யார் வந்து அப்போ பர்சனல் அக்கௌண்ட்டோட ரூல் என்ன? டெபிட் த ரிசீவர். பேங்க் வந்து ரிசீவர். ரியல் வாட் கோஸ் அவுட். கேஷ் வந்து கோஸ் அவுட். ஓகேவா? அப்போ டெபிட் பேங்க் அக்கௌண்ட், கிரெடிட் கேஷ் அக்கௌண்ட். Entry: bank account debit to cash account, being cash deposited into the bank. Third transaction: bought furniture from Messrs. Jayalakshmi Furniture for rupees 28,000 on credit. See, this is a credit transaction. அப்படின்னா கேஷ் வந்து நம்ம இம்மீடியட்டாக கொடுக்க போகிறதில்ல. ஸோ பிஸ்னஸ் வந்து ஃபர்னிச்சர் வாங்குகிறாங்க. ஜெயலக்ஷ்மி ஃபர்னிச்சர் அப்படின்ற ஒரு பிஸ்னஸ்லேருந்து நம்ம வாங்குகிறோம். ஸோ 28,000க்கு வாங்குகிறோம். அப்போ எந்த 2 அக்கௌண்ட்ஸ் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு? கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னாலே கேஷ்ன்ற வேர்டே வராது. அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ என்ன வாங்குகிறோம்? ஃபர்னிச்சர். யார்கிட்டேருந்து வாங்குகிறோம்? ஜெயலக்ஷ்மி ஃபர்னிச்சர்லேருந்து. ஸோ 2 accounts involved is ஃபர்னிச்சர் அண்ட் ஜெயலக்ஷ்மி ஃபர்னிச்சர். ஃபர்னிச்சர் வந்து அசட்ஸ். அப்போ ரியல் அக்கௌண்ட். ஜெயலக்ஷ்மி ஃபர்னிச்சர் ஆர்டிஃபிஷியல் பர்சனல். ஓகே, ஸோ அப்போ பர்சனல் அக்கௌண்ட். வாட் கம்ஸ் இன்? கிவர். ஓகே, அதுதான் ரூல் அப்ளை பண்ணுறோம். அப்போ டெபிட், கிரெடிட். என்ட்ரி இஸ் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெபிட் டு மிஸ்ஸர்ஸ் ஜெயலக்ஷ்மி ஃபர்னிச்சர் அக்கௌண்ட், பீயிங் ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்ட் ஆன் கிரெடிட். Next transaction: purchased goods from Asohan for rupees 5,000 by paying through debit card. ஓகே, இதுதான் டிரான்சாக்ஷன். நம்ம அசோகன் கிட்ட இருந்து குட்ஸு பர்ச்சேஸ் பண்ணுறோம். எதில் பே பண்ணுறோம்? டெபிட் கார்டு யூஸ் பண்ணி பே பண்ணுறோம். ஓகே, அப்போ இம்மீடியட்டாக நம்ம
கேஷும் கொடுத்தாச்சு அப்படி தான். ஓகே, அப்போ இது பர்ச்சேஸ்டு குட்ஸ் அப்படின்னா பர்ச்சேசஸ் அக்கௌண்ட். எதில் பே பண்ணுறோம்? டெபிட் கார்டு. டெபிட் கார்டு எதில் இன்வால்வ் ஆகிருக்கு? பேங்க்கு. அப்போ எந்த 2 அக்கௌண்ட் இன்வால்வ்டு? பர்ச்சேசஸும் பேங்க்கும். ஓகே, பர்ச்சேசஸ் வந்து நாமினல், பேங்க் இஸ் த பர்சனல். ஓகே, இது எக்ஸ்பென்சஸ் மேடு. ஹூ இஸ் த கிவர்? பேங்க் இஸ் த giver. அப்போ debit purchases, credit bank account. Then the entry is purchases account debit to bank account. Okay, so 5,000 in debit, 5,000 in credit. See the next transaction. Purchased goods from Guna and paid through net banking for cash. Okay, so net banking la nama pay பண்றோம். குணா கிட்ட இருந்து குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறோம். பட் கேஷ் வந்து எப்படி பே பண்ணுறோம்? த்ரூ நெட் பேங்கிங், அதாவது ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர். ஆன்லைனில் 10,000 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். சேம் திங் இங்கே 2 என்ன அக்கௌண்ட்ஸ் இன்வால்வ்டு? பர்ச்சேசஸும் பேங்க்கும். ஓகே, அதே ரூல்ஸ் தான். நாமினல், பர்சனல், எக்ஸ்பென்சஸ், கிவர், debit and credit. So entry is purchases account debit to bank account. 10,000 in debit, 10,000 in credit. எப்பயுமே இந்த டேட் மட்டும் மென்ஷன் பண்ண மறந்துடாதீங்க. Then purchased goods from Kannan and paid through credit card. See, இந்த என்ட்ரியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா credit கார்டில் பே பண்ணுறோன்னு கொடுத்துருக்குறாங்க. கண்ணன் கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக கிரெடிட் கார்டு அப்படின்னாலே அங்கே அக்கௌண்ட்ஸ் அஃபெக்ட் பண்ணுறது டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். கிரெடிட் கார்டு எப்போ யூஸ் பண்ணுவாங்க? நம்ம when there is no balance in our account, நம்ம அக்கௌண்ட்டில் பேலன்ஸே இல்லைன்னா கூட நம்மளால் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ண முடியும். அதுதான் இந்த டிரான்சாக்ஷன்ஸ். ஓகேவா? அப்போது இமீடியட்டாக கேஷ் போகிற மாதிரி நம்ம அக்கௌண்ட்ஸில் வந்து இன்வால்வ் பண்ண முடியாது. ஆனால் ஆக்சுவலாக வந்து இங்கே டெபிட் கார்டு தான் இருந்திருக்கணும். டெபிட் கார்டில் பே பண்ணுற மாதிரி தான் வந்து இருந்திருக்கணும். கிரெடிட் கார்டுனாலே அதை அஃபெக்ட் பண்ணுறது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் இங்கே கொடுத்துட்டாங்க கிரெடிட் கார்டுன்னு. ஈவன் தோ வி ஹாவ் டு டேக் த 2 அக்கௌண்ட்ஸ் இன்வால்வ்டு. பர்ச்சேசஸ் பேங்க்கு தான். கிரெடிட் கார்டாக இருந்தாலும் யார் வந்து கொடுக்க போகிறா அமௌண்ட்டை? பேங்க்கு தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ பேங்க் இஸ் த கிவர். ஸோ இந்த என்ட்ரிலையும் 2 அக்கௌண்ட்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கிறது, பர்ச்சேசஸும் பேங்க்கும். நாமினல், பர்சனல், எக்ஸ்பென்சஸ், கிவர், debit, credit. So the same entry, purchases account debit to bank account. Okay, so credit card, debit card, net banking, இந்த RTGS, நெஃப்ட் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே வந்து பேங்க்குன்ற அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கிறதா எடுத்துக்க போகிறோம். நெக்ஸ்ட், on date number 7, purchased goods from Shyam on credit for rupees 50,000. ஓகேவா? ஸோ 50,000க்கு ஷாம் கிட்ட இருந்து குட்ஸு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இந்த டேட்டில். 50,000க்கு ஆன் கிரெடிட், கிரெடிட்டில் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். அப்போ இங்கே எந்த 2 அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு? பர்ச்சேசஸும் ஷாமும். 2 அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கிறது, பர்ச்சேசஸ் அண்ட் ஷாம். ஓகே, கேஷ் வந்து வராது. பர்ச்சேசஸ் நாமினல், ஷாம் வந்து பர்சனல், எக்ஸ்பென்சஸ் giver. ஓகே, ஷாம் இஸ் த giver. ஷாம் தான் நமக்கு கிரெடிட்டு கொடுக்குறாரு. ஸோ டெபிட், கிரெடிட் எழுதியாச்சு. பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெபிட் டு ஷாம் அக்கௌண்ட். இதுதான் என்ட்ரி போட்டுட்டோம். 50,000 எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு, ஸோ நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் வந்து பில் ட்ரான் பை ஷாம் வாஸ் அக்செப்டட். நம்ம பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சிலே பார்த்தோம். ஹூ இஸ் ட்ராயிங் த பில்? ட்ராயர். ஹூ இஸ் அக்செப்டிங் த பில்? ட்ராயி. ஓகேவா? ஸோ இங்கே ட்ராயர் யார்? ஷாம். அவர் கிரெடிட்டில் சேல்ஸ் பண்ணுறாரு, நம்ம கிரெடிட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஓகேவா? நம்ம பில்லை அக்செப்ட் பண்ணுறோம். அப்போ கிரெடிட் பர்ச்சேசஸ்னால் அந்த புக்கில் என்ன அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கணும்னு பார்த்தோம்? பில்ஸ் payable account. Okay, so bill drawn by Shyam was accepted. இப்போ நம்ம அந்த பில்லை ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணுறோம். அப்போ அக்செப்டன்ஸ்க்கு என்ன என்ட்ரிஸ் பார்த்தோம்? நம்ம பில்ஸ் பேயபிள் வந்து கிரெடிட் பேலன்ஸ் பார்த்தோம். ஓகே, ஸோ அது என்ன நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட்டு? ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். ஓகே, அப்போது இந்த அக்கௌண்ட்டில் இன்வால்வ் ஆகிருக்கிறது ஷாமும் பில்ஸ் பேயபிளும். ஓகேவா? ஷாம் தான் ட்ராயர். ஓகே,
நம்ம வந்து ட்ராயி, அதாவது நம்மன்றது பிஸ்னஸ் வந்து ட்ராயி. நம்ம கிரெடிட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறோம், பில்லை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, நம்ம தான் வந்து பே பண்ண வேண்டியவங்க. அமௌண்ட் டு பி பெய்டு பை த பிஸ்னஸ் தான் பே பண்ணணும். அப்போ ஷாம் வந்து பர்சனல் அக்கௌண்ட், பில்ஸ் பேயபிள் ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். ரெப்ரசன்டேட்டிவ் அப்படிங்கிறது இங்கே நம்ம ஒரு பர்சனை ரெப்ரசன்ட் பண்ணுது, அதாவது பிஸ்னஸ் தான். ஓகேவா, அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணுறது தான். டெப்டார், பில்ஸ் பேயபிள் டினோட்ஸ் டெப்டார். பில்ஸ் ரிசீவபிள்னா கிரெடிட்டார், அதாவது கிரெடிட்டில் சேல்ஸ் பண்ணுறவர், அமௌண்ட் கொடுக்குறவர், லோன் கொடுக்குறவர் தான் கிரெடிட்டார். இப்போ லோன் வாங்குறவர் டெப்டார், அவர் தான் பில்ஸ் பே பண்ணணும். ஸோ இங்கே பிஸ்னஸ் தான் டெப்டார். ஓகே, ஸோ ரெண்டுமே வந்து பர்சனல் அக்கௌண்ட்டு தான். ஷாம் வந்து அமௌண்ட்டை ரிசீவ் பண்ண போகிறவர், பில்ஸ் ரிசீவபிள். டெட்டார் இஸ் கிவர். ஓகே, ஸோ பில்ஸ் பேயபிள் அப்படிங்கிறது ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். ஸோ டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த giver. See, the entry is sham account debit to bills payable account, being the bill accepted. business தான் accept பண்ணுறோம், நம்ம ஷாம் எழுதுகிற பில்லை நாங்கள் பே பண்ணிடுறோன்னு. இப்போ நெக்ஸ்ட் என்ட்ரி சி, இதுதான் 9th டேட்டோட என்ட்ரி. அதாவது பெய்டு half the amount owed to மிஸ்ஸர்ஸ் ஜெயலக்ஷ்மி ஃபர்னிச்சர் பை செக். அதாவது இந்த டிரான்சாக்ஷன்ஸில் எந்த அமௌண்ட்டும் மென்ஷன் பண்ணாமல் கொடுத்துருக்குறாங்க. நான் அதனால தான் இந்த 3rd டேட்டோட டிரான்சாக்ஷனையும் கொடுத்துருக்கேன். 3ஆம் தேதி வந்து ஜெயலக்ஷ்மி ஃபர்னிச்சர்லேருந்து நம்ம 28,000க்கு ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ டேட் நம்பர் 9ல் half the amount அதை நம்ம ஜெயலக்ஷ்மி ஃபர்னிச்சருக்கு செக்கில் பே பண்ணுறோம். ஓகேவா, half of the amount. ஸோ இங்கே வந்து அமௌண்ட்டே மென்ஷன் பண்ணலை. அப்போது இந்த அமௌண்ட்டை நம்ம எடுத்துக்கணும். 28,000ல் half amount, அதாவது பாதி அமௌண்ட்டை இப்போ நம்ம செக்காக பே பண்ண போகிறோம். ஸோ அப்போ எவ்வளோ அமௌண்ட் வரும்? 14,000. ஸோ 28,000 டிவைடட் பை 2, அதுதான். ஸோ 14,000 தான் half amount. ஸோ எந்த 2 அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு? ஜெயலக்ஷ்மி ஃபர்னிச்சரும் பேங்க்கும், ஏன்னா செக்கில் பே பண்ணுறோம். ஸோ ஜெயலக்ஷ்மி ஃபர்னிச்சர் பர்சனல், பேங்க்கும் பர்சனல். ஜெயலக்ஷ்மி தான் ரிசீவ் பண்ண போகிறாங்க. ஸோ ரிசீவர், கிவர். ஸோ டெபிட், கிரெடிட். அப்போ என்ட்ரி என்ன? ஜெயலக்ஷ்மி ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட். 14,000 தான் நம்ம என்ட்ரியில் போடுறோம், ஏன்னா half the amount தான் நம்ம பே பண்ணியிருக்கோம். Next, see, on date number 10, ஷாம்ஸ் பில் வாஸ் பெய்டு. இப்போ நம்ம கேஷாக பே பண்ணுறோம். ஓகே, நம்ம அந்த கேஷாக செட்டில் பண்ணால் என்ன என்ட்ரி, பேங்க்கில் ஹானர் பண்ணால் என்ன என்ட்ரின்னு பார்த்தோம். இப்போது டேட் நம்பர் 7ல் கிரெடிட்டில் பர்ச்சேஸ் பண்ணோம். டேட் நம்பர் 8ல் அவரோட பில்லை அக்செப்ட் பண்ணிட்டோம். இப்போ 10th டேட் அன்னைக்கு நம்ம பில்லை பே பண்ணுறோம். இங்கே அமௌண்ட்டு கொடுக்கல. அப்போ எவ்வளோ பே பண்ணுறோம்? 50,000 பே பண்ணுறோம். ஓகேவா, ஸோ அப்போ இங்கே என்ன 2 அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு? கேஷாக பே பண்ணுறோம். அப்போ பில்ஸ் பேயபிள் அண்ட் கேஷ், இந்த 2 அக்கௌண்ட்டு தான் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ பில்ஸ் பேயபிள் இஸ் அ ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட், கேஷ் இஸ் அ ரியல் அக்கௌண்ட். ஓகேவா, ஸோ receiver, cash goes out. Okay, so debit, credit. What is the entry? Bills payable account debit to cash account. ஏன்னா நம்ம ஷாமோட பில்லை அக்செப்ட் பண்ணுறோம், செட்டில் பண்ணிட்டோம், அதாவது பே பண்ணி முடிச்சாச்சு. ஓகே, 50,000 டெபிட்லேயும் கிரெடிட்லேயும் என்ட்ரு பண்ணியாச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த பில்ஸ் பேயபிள் எப்படி போட்டிருக்கோன்றது புரியும். ஓகேவா, அந்த ப்ரீவியஸ் வீடியோ, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரிஸ் ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகே, தேங்க்யூ.